ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மார்ச் 10 மொத்தம் 176 ட்ரோன்கள் அனுப்பி விட்டுக்கிறாங்க. இதுல 130 தலையை திருப்பி அனுப்பி விட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. 130 ட்ரோன்களை டவுன் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து. எப்படி மாரல் பூஸ்ட் எந்த அளவு கிடைச்சது? ஆயுதங்கள் கம்மியா இருக்குது, பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்மியா இருக்குது, நாங்களே என்ன அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுல இன்னொன்று இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்லாம் வேற ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமே அப்படிங்கிற கதறல்கள் இல்லையா? ஸ்டீவ் விட்டாஃப் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, யூஎஸ் தரப்பு வந்து அது இன்டெலிஜென்ஸாக ஸ்டாப் பண்ணல ஒன்றும் பண்ணல போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெருமளவில் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இந்த களத்தில் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எந்த ஒரு ஸ்டாப் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது எலான் மஸ்க் அவர்களும் சொல்லிட்டாரு, இந்த ஸ்டார்லிங் கனெக்ஷன்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. ஒன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா வேறு எந்த கம்யூனிகேஷனும் உக்ரைனுக்குள்ளே வேலை செய்யாது, எல்லாத்தையும் ரஷ்யா ஜாம் பண்ணிடுவாங்க, ஏகப்பட்ட இழப்புகள் உக்ரைன் சந்திப்பாங்க. அதுபோல் வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எலான் மஸ்க் அவர்களும் சொல்லிக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது இது எல்லாமே சும்மா அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னா ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்களே, ஸோ அது போல் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. சரி, ஓகே. இப்போ எப்படி உக்ரைனுக்கு வந்து இந்த அளவுக்கு இப்போ வந்து திரும்பவும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டவுன் பண்ணுது ரஷ்யாவோட ட்ரோன்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜெர்மனி தரப்பு வந்து ஒரு பூஸ்ட் வந்துருக்குது. என்ன பூஸ்ட்னா, ஐரிஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இத்தனை நாளாக நாங்கள் கொடுத்துருந்தோம்ல, ட்ரிபிள் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் அப்படின்னு போனதுன்னா ஜெர்மன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. அதை தோசை சுட்டுட்டே இருக்கிறாங்க, எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க உக்ரைனுக்கு. அது போல தான். ஏன்னா முன்னாடி சொன்னாங்களே ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க, ரெடி ஆனோடனே கொடுத்துறேன் அப்படின்னாங்க. கொடுத்தோடனே அங்கே ஐரிஸ்டி காலி ஆச்சு. ஸோ அதே போல தான் இவங்க சுட்டு உக்ரைனை கொடுத்துட்டே இருப்பாங்க, ரஷ்யா அந்த தோசையை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உக்ரைன் வாங்கினாங்க அப்படின்னா ரஷ்யா அந்த தோசையை சாப்பிட்டே இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. சரி, ஓகே. எந்த அளவுக்கு இந்த ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுக்கு மேலே உக்ரைனுக்கு கொடுத்து அது உதவியாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ட்ரிப்பிள்னு சொல்கிறாங்க, 3ல் 1 பங்காவது கொடுங்கப்பா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்கும். ஸோ ரஷ்யா மிக பெரும் அளவில் தாக்குதல் உக்ரைனுக்குள்ள நடத்திக்கிறாங்க. கர்ஸ்க் பயில மிக பெரும் தாக்குதல். இதில் அலெக்சாண்டர் சில்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதுங்க இந்த கர்ஸ்க் பயில ரஷ்யாவுக்கு பெரும் இழப்புங்க, நாங்கள் ரிலையபிளான பொசிஷனுக்கு பின்வாங்கியிருக்கிறோம் அவ்வளோதான், ஆனால் அவங்களுக்கு பயங்கரமான இழப்புகளுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற நம்மளாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் ஃபர்தராக பல இடங்களையும் அட்டாக் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் பண்ணாங்க ரஷ்ய தரப்பு வந்து. ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்துன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. இப்போ திரும்பி இந்த செய்திகளுக்கு வரலாம். அதாவது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மிக பெரும் அளவில் தாக்குதல் பண்ணும்போது உக்ரைன் ஏதாவது செய்கிறாங்கன்னா செஞ்சுக்கிறாங்க. ரஷ்யாவோட நோவோசிபிரிஷ்கி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஒரு முன்னாடி நடந்திருக்காங்க தாக்குதல்லாம் நடந்திருக்கு. 2024 வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இது 2வது முறையாக அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக இதை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜெட்டெல்லாம் இருக்குல்லங்க, அதில் தான் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஜெட்டுக்கெலாம் ஆயில் இங்கிருந்து அங்கே எடுக்கிறாங்க, அதனால் நாங்கள் அடிக்கிறோங்க அப்படிங்கிறதால இவங்க தரப்பு நியாயப்படுத்திக்கிறாங்க. ஸோ இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல்கள் இருந்துட்டு தான் இருக்கா, அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களோட விமானம் சவுதியில் டச் ஆயிடுச்சு, சவுதியில் லேண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூகே தரப்புலேருந்து, ஏன்பா திருப்பி சண்டை கிண்டை போட்டுறதப்பா, அமெரிக்காட்ட கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசப்பா அப்படிங்கிற போல அவங்க தரப்பு வந்து ஆலோசனை வழங்கியிருக்காங்க. யூகே தரப்பு வந்து போட்டு போயிருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. பேச போகும்போது என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அதாவது உக்ரைன் வந்து சவுதி கிட்ட பேசுகிறாங்க ஒரு டோரில் உட்காந்து ஒரு ரூம்குள்ளே. ஸோ அங்கே கேட்டுட்டு சவுதி அங்கேருந்து எந்திரிச்சு வந்து அமெரிக்கா கிட்ட பேசுவான். ஸோ அமெரிக்கா அதை கேட்டுக்கிட்டு எந்திரிச்சு போய் ரஷ்யா கிட்ட பேசுவாங்க. அதாவது ரஷ்யாவும் அங்கே வர போகிறாங்க, ரஷ்யா கிட்டே பேச போகிறாங்க. யாருக்கிட்ட பேசுகிறாங்க, யார் கூட பேசலை அப்படிங்கிறதான் தெரியல. ஆனால் ஏதோ இதுங்க நாளும் உட்காந்து பேசி ஏதோ முடிவுகள் எடுப்பாங்க, அது நல்ல முடிவுகளாக இருக்கும் அப்படிங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பார்சியல் சீஸ்ஃபயருங்க, நம்ம போன பதிவிலேயே சொன்னது தான். நான் என் கருத்துன்னு தான் சொன்னேன், இதில் பொய் என்ன இருக்குது? என் கருத்து, எனக்கு தோணுன ஒரு கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது எப்படி பொய் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பார்சியல் சீஸ்ஃபயர் தான். அதாவது இப்போ எப்படி ரஷ்யாவோட தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மேலே உக்ரைன் தாக்குதல் பண்ணுறாங்க, ஸோ அதே போல் இப்போ எப்படி ரஷ்யா 130 ட்ரோன்களை உள்ளே ஏவி விட்றாங்க, அதாவது 176 ட்ரோன். இது இனிமே இருக்காது. களத்தில் சண்டைங்கிறது சண்டை தான், அது செஞ்சு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இது போல விஷயங்கள் இதுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நான் சொன்னேன், நடக்குதா என்னன்னு பார்ப்போம். பேச போய் உட்காந்துக்கிறாங்க இல்லையா, என்ன பேசி ரிசல்ட் கொடுக்குறாங்கன்றது பார்த்துடலாம். எப்படி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்து வருது, இல்லை வேறு ஏதாவது யோசிக்கிறாங்களா, என்ன யோசிச்சு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 1992 இல்லை 2014 இந்த பார்டர் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாரு. கண்டிப்பாக ரஷ்யா அதை ஒத்துக்க மாட்டாங்க, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கு பார்சல் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ், இதுதான். அது டென்மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடிங்க, படை கிளப்பி ரெடியாக நிப்பாட்டிக்கிறேன், சொல்லுங்க அப்படியே கொண்டு டங்குன்னு எல்லாத்தையும் உள்ளே இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டென்மார்க் தரப்பு வந்து. ஸோ
ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ஏதோ ஒரு திட்டத்தில் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தாங்க. இந்த சமயத்தில் இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அது பக்கத்தில் நார்த் சி அந்த ஏரியாவில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதாவது அமெரிக்காவோட ஒரு ஆயில் டேங்கர் ஸ்டென்னா அது பாட்டுக்கு சிவனேன்னு நின்றுட்டு இருந்திருக்கு. போர்ச்சுகீஸ் கொடி இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் சொருகியிருக்கிறாங்க. இப்படி சொருகினதில் வெடி விபத்து பெருமளவில் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் லீக் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இது அந்த ஏரியா என்விரான்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே போல் ஒரு சம்பவம் ரஷ்யாவில் நடந்தது. இப்போ அதே போல் இங்கேயுமா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. இது திட்டமிட்டு செஞ்சது போல தெரியுது அப்படிங்கிற போல இருக்கு. ஏன்னா அது நின்றுட்டு தான் இருக்குது அந்த இடத்துல. இது ஏன் இப்படி வேகமாக போய் அடிக்குது அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. எது எப்படியோ 32 பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காயம் அடைஞ்சிருக்கலாம். இது உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது இந்த ஏரியாவில் அப்படிங்கிறது போல். இதே போல் பல அசம்பாவிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் C-17 ரக விமானம் அமெரிக்கா இருக்கு இல்லையா? டெக்சாஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரைவேட் ஜெட்டு இதை நம்ம திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். இதே போல் வேலை நிறைய தடவை நடந்திருக்கு. ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் மேலே இதே போல் ஒரு பிரைவேட் ஜெட் போய் அடிக்க போச்சு. அது தப்பிச்சது இல்லையா? இப்போ அதே போல் வந்துன்னா 2 பிரைவேட் ஜெட்டு வேணே போய் டமக்குன்னு முட்டிகிட்டு இருந்திருக்கு. இது மட்டும் கிடையாது. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா இது ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நடந்து. இது கூட வந்து பண்ணி இப்போ திரும்பவும் ஒரு ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு. இதனால அதில் பயணம் செஞ்சவங்களா போராடிட்டு இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் ஆக வேறு ஏதாவது இன்சிடென்ட் வருதானே. ஏன் இது போல் அசம்பாவிதங்கள் அமெரிக்காவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற கேள்விகள் வருது. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் அவர்களை கொலை செய்யறதுக்காக வெள்ளை மாளிகை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் துப்பாக்கி வச்சு சுற்றிட்டு இருந்திருக்கிறான். ஸோ அந்த ஒயிட் ஹவுஸ் பாதுகாப்பு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி சூடுலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் ட்ரம்ப் அவர்கள் அங்கே இல்லை. இது போல விஷயங்கள் அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த டெஸ்லா இருக்கு இல்லையா? அந்த இதில் 10வது ஷோரூம் உள்ள போய் சூறையாடும் போது அந்த நபர் மாட்டியிருக்கிறாரு. பட் ஆனால் தொடர்ந்து இது போல தாக்குதல்கள் டெஸ்லா மேலே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்த்தா டெஸ்லாவோட சார்ஜ் ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்தா தீ வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பைடன் அவர்களோட அரசாங்கத்தில் கடன் வேணும், அதாவது கடன் வாங்கி சீலிங் முட்டிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களே, சீலிங் இடிச்சிடுச்சு ஒரு மாசமும் ரன் பண்ணிட்டு இருந்தார் பைடன் அவர்கள். அங்கே போய் என்ப்பா கடன் வேணும்ப்பா கொடுங்கப்பா அப்படிங்கிற போல கேட்டு இருந்தார் செனச்சபையில். இப்போ அது போல விஷயங்கள் திரும்பி அதே போல விஷயங்கள் நடக்க போகுது. பட் ஆனால் அந்த அளவுக்கு கடன் வாங்கணுமா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன மாதிரியான விஷயங்கள் ட்ரம்ப் அவர்கள் செய்ய போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா 80% மேல் அப்படிங்கிறாங்க. சிலர்ல 85 இது போல 1-2 மைனர் சேஞ்சஸ் இருக்கும். 80% மேல ஏன்னா ஒரு பத்திரிகைகள் ஒரு மாதிரி எழுதுறாங்க. அந்த காரணத்தை தான் சொல்ல வரேன். 80% மேல வந்து பார்த்தீங்கன்னா இது போல யூஎஸ் எய்டு கொடுக்குறாங்களா உலகம் ஃபுல்லா. ஆனால் ஸ்கிராப் பண்ணதுனால மிக பெரும் அளவில் சேவிங்ஸ் ட்ரம்ப் அவர்கள் செஞ்சுக்கிறாரு அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இங்கே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கல. ஏன் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா அப்படிங்கிறது போல பலரும் ஆர்வமாக இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எதிர்ப்பு, அதாவது வந்து எதிர்ப்பு ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மேலே எதிர்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே, இதெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த ரொமேனியா கிட்ட வந்துட்டோம்னா, ரொமேனியாவில் எலெக்ஷன். ஸோ ஜார்ஜ் அவர்களை கான்ஸ்டியூஷனல் கோர்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, இன்னைக்கிட்டும் எலெக்ஷனுக்கு என்ன தப்பு அப்படிங்கிற அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடாதுன்னு திரும்பி கங்கணம் கட்டிட்டு பேன் பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களே. திரும்ப மிக பெருமளவில் ப்ரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லாம் அடக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரொமேனியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனால் இப்போ டென்மார்க்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஜெர்மனி ட்ரிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ண போகிறாங்க. இந்த சமயத்தில் ஸ்லோவாக்கியாலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைனுக்கு உதவுறதை பற்றி சொல்கிறேன். ஸ்லோவாக்கியா தரப்புன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதாங்க நேரம், உக்ரைன் முடிஞ்சிருச்சுங்க, ஒத்துக்கலாங்க அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இது போல் மிக்சடான எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். இதை பொறுத்து தான் உக்ரைனுக்கு உதவிகள் இருக்கும் அப்படிங்கிறது போல் அமெரிக்கா தரப்புல தான் பெரும்பாலான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஆயுத உதவிகள் ரிசீவ் பண்ண போகிறாங்க, இல்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா, இல்லை பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை எப்படி அப்படின்ற கேள்விகள் பலதும் இருக்குது. ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதோட நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.